ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அவிமி ஹெர்பலோட ஸ்கேல்ப் டோன் ஹேர் க்ரோத் சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஹேர் சீரம். அதாவது நம்ம நிறைய சீரம் வந்து பார்த்துருப்போம். இவங்க வந்து ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணி சர்டிஃபையோட இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சீரம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சர்டிஃபை பண்ணி ஒரு சீரம் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சீரம் தான் இது. நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. உங்களோட ஹேர் லாஸ்க்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஜெனட்டிக்ஸ் இருக்கும், நீங்கள் நிறையா மெடிசன் சாப்பிட்றனால இருக்கும், நம்ம டயட்னால இருக்கும், இல்லை ஸ்மோக்கிங்னால இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. சீரம், பிஆர்பி இருக்குது, அண்ட் நிறையா பேர் ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. பட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அஃபோர்டபுள் வந்து ஒரு வே. இதே ட்ரீட்மெண்ட்லாம் போய் டாக்டர்கிட்ட போனால் இன்னும் ஜாஸ்தியாக வந்து செலவாகும். ஸோ அதுலேயே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து ஜாஸ்தியான ரேஞ்ச் வரைக்கும் நிறையா ஹேர் சீரம் இருக்குது. பட் இது வந்து மற்ற சீரமை கம்பேர் பண்ணும்போது அஃபோர்டபுளாகவும் இருக்குது, கிளினிக்கலி டெஸ்டடாகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜட்டாமானுஷி, உங்களுக்கு பீ ஸ்ப்ரவுட்டோட எக்ஸ்ட்ராக்ட்டு அண்ட் கெஃபீன், அப்புறம் நானோசெல் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்கஹால்ஸ் எதுவுமே இல்லை, சல்ஃபேட்ஸ் எதுவுமே இல்லை, பேரபின் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஆடட் கலர்ஸ் இல்லை, மினரல் ஆயில் இல்லை, சிலிக்கானுமே இல்லை. அண்ட் இது கிளினிக்கலி டெஸ்டட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கலி வந்து இது வந்து ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும், அதே மாதிரி நியூ ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பிஹெச் வேல்யூ கூட பார்த்திங்கன்னா 4.5லேருந்து 5.5 தான் இருக்குது. அதுவுமே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனையும் பெனிஃபிட்ஸோடு தான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண ஒரு சீரம் தான் வந்து இது ஹேர் க்ரோத்தை வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக வளர வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேரை வந்து ரூட்ஸ்லேருந்தே வந்து ஸ்ட்ரெங்தன் வந்து பண்ணி கொண்டு வரும், உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்வரான்மெண்டல் டேமேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி ஹேரை வந்து ஹைட்ரேட்டடும் பண்ணும், உங்களுக்கு நல்ல கண்டிஷனிங்காகவும் வந்து வச்சுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்ரிடே நைட் வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்குலேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஹேரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். நீங்கள் வந்து வீக்லி இது 2 to 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்க நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸோ ஃப்ரேக்ரன்ஸோ வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் பேஸ்ட் ப்ராடக்ட் தான். அப்படிங்கிறனால நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா ஹேர் டைப்புமே செட் ஆகும். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் கூட வந்து ப்ராப்ளம் இல்லை, எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து இல்லை. அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சீரம் மாதிரி இல்லாமல் லைட்டான ஒரு ஆயிலி டைப்பில் தான் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு ஹேரில் வந்து ரொம்ப க்ரீஸி ஃபீல்லாம் வந்து கொடுக்காது. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பலோட ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கும். அந்த ஹெர்பலாக யூஸ் பண்ணால் வரக்கூடிய கலர் தான் வந்து இருக்கும். ஜட்டாமானுஷி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட். அது உங்களுக்கு தனியாக கூட வந்து கிடைக்கும். அதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஹேர் வந்து நல்லா வந்து வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து மெயினாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அது 10 ml வந்து உங்களுக்கு 230 rupeesக்கு வந்து கிடைக்குது. 25 ml வந்து உங்களுக்கு 450க்குள்ளே வந்து வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு 10 ml வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய பேக் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் மினிமம் வந்து வீக்லி 3 டைம்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஈவன் உங்களோட ஹேரை வந்து இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.